இலங்கையிலே ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ராஜபக்ஷ குடும்பம் அப்பா புள்ள அண்ணன் தம்பி மாமா பண்டார் அவன் குடும்பமே அங்க ஆட்சி செய்து கொண்டது. என்ன நிலைமை? அவன் ஆண்டு கொண்டு வீடு பூந்து அடித்து நொறுக்கப்பட்டு நாட்டை விட்டு அகற்றப்பட்டது அந்த குடும்ப ஆட்சி. 6 மாதத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா ஒரு குடும்ப ஆட்சி. இங்க எப்படி எதிர்கட்சிகளே இல்லாமல் செய்து விடுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற கனவு காண்டு கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, அங்க இதே நிலைமைதான். எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்கி அந்த முன்னாள் முதல்வரை பிரதமரை கைது செய்து கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் சிறையில வைத்து எதிர்கட்சிகளே இல்லாமல் தேர்தலை சந்தித்து பிரதமரான நிலைமை இன்றைக்கு என்ன? அந்த குடும்பங்களுடைய நிலைமை என்ன? இப்ப 20 நாளுக்கு முன்னாடி சிரியாவை ஆண்டு கொண்டிருந்த அசாத் 50 ஆண்டு காலம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 50 ஆண்டு காலம் அந்த குடும்பம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த அசாத் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார். மக்கள் பொங்கி எழுந்து அவருடைய அரண்மையை அடித்து நொறுக்குகிறார்கள். அந்த அசாத்துடைய தலையை வெட்டி செருப்பால் செருப்பால் அடிக்கிறார்கள். அந்த நிலைமை மக்கள் பொங்கி எழுந்தால், ஏற்கனவே எழுந்ததால் தான் உன் மீது சேரடிக்கப்பட்டது. மக்கள் பொங்கி விட்டார்கள், மக்கள் எழுந்து விட்டார்கள், மக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டுதான் சேத்தால் அடித்து திருத்தப்பட்டார்கள்.